உங்களுக்குலாம் இந்த கழுகு குட்டி ஸ்டோரி தெரியுமா? ஒரு காட்டுல ஒரு ஈகிள் குட்டி இருந்துதான். திடீர்னு ஒரு நாள் காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருச்சான். அதுல இது மாட்டிக்கிட்டு ஆல்மோஸ்ட் அது சாவ போற நிலைமையில ஆயிடுச்சு. அது பாட்டுக்கு மானத்தை பார்த்துக்கிட்டு எங்க அம்மா வருவாங்க, எங்க அம்மா என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துதான். அம்மாவும் வரல. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில சாவோட விளிம்புல இருக்கும்போது டக்குன்னு அதோட சிறகுகளை விரிச்சு அது பறந்து போய் தப்பிச்சிருச்சான். இந்த மாதிரி தாங்க நம்மளோட லைஃப்லயும் பல சிச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களா, நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு வெளியில வாயை பொழந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்து போன காலம் பல உண்டுங்க. ஆனா யாருமே நமக்காக வரணும்னு அவசியமும் இல்லை, வரவும் மாட்டாங்க, வரவும் முடியவும் முடியாது. What you want others to do for you, you have to first do for yourself. இதுதாங்க நான் கத்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு உண்மை. ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம உதவி பண்ணிடலாம், அப்புறம் தான் மற்றவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கறது கூட நியாயம். இது பண்ணல அப்படின்னா ஒரு ஆங்ஷியஸ் ஒரு மோடுக்கு நம்ம போயிடுவோம், அண்ட் ஒரு விக்டிம் மென்டாலிட்டிக்கு போயிடுவோம். மற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அவங்க நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணல, இவங்க நம்மளுக்காக பேசல அப்படின்ற ஒரு விக்டிம் மென்டாலிட்டி. இதை ஃபிளிப் பண்றதுக்கு நான் ஒரு ரெண்டே விஷயம் தாங்க பண்ணேன். ஏன்னா இது பை த டைம் இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணி கடந்து வரதுக்குள்ள என்னோட மென்டல் ஹெல்த்தும் போச்சு, பிசிக்கலாவும் நிறைய டேமேஜ் நான் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபிளிப் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எப்பவுமே ஒரு சிச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தர் எனக்காக ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிற டைம்ல ஒரு 2 minute பாஸ் பண்ணி அப்படியே அந்த மைண்ட் செட்டை ஃபிளிப் பண்ணி, சரி அவங்க ஹெல்ப் பண்ணல, ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எப்படி நானே ஹெல்ப் பண்ணிக்க முடியும், நான் வாயை திறந்து பேச முடியுமா, எனக்காக நான் நிக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது நம்பர் 1. நம்பர் 2, பாக்ஸ் பிரீதிங். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். 4 seconds breathe in, you have to breathe in, and then 4 seconds அந்த breath ஹோல்ட் பண்ணணும், 4 seconds அதை ரிலீஸ் பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். இது எனி டைம் ஆஃப் த டே நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி, இந்த விக்டிம் மைண்ட் செட்ல எல்லாம் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆயிருக்கும். இன்னொன்னு நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகி ஒரு மாதிரி ஷேட்டர்டா ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு நிறைய வாட்டி பிரீதிங்கே நார்மலா இருந்திருக்காது. ஸோ இதை பண்ணும்போது என்னோட பிரெத், நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்ஸ் கொண்டு ஒரு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது ரெண்டும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லாட் ஆஃப் சேஞ்சஸ், அண்ட் ஐ ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ், ஸ்டார்டட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை செல்ஃப். கடைசியா லேட்டஸ்டா தாய் கல்வின்னு ஒரு படத்துல கூட இதே மெசேஜ் தாங்க. 1000 பேர் 1000 விஷயம் சொல்லலாம், ஆனா கடைசியில நமக்கு நாம மட்டும்தான். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். I just hope you were able to relate to situations where we have blamed others and not taken responsibility for ourselves. In the victim mindset la completely நம்ம வெளியில வந்தாகணும். நம்ம கான்ஃபிடன்ஸ் நம்ம கையில தான். அதை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டு let's vibe with Manisha. Thank you.